ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். மீன் தாங்க வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டு தெருவுலேயே விற்றாங்க. ஒரு பாட்டி கொண்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு கொடுங்க போதும்னு கேட்டேன். அவங்க 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. கலந்து தான் கொடுத்தாங்க. ஒரு நகர மீன், அதுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் இருந்துச்சு. அதெல்லாம் கலந்து தான் அவங்க கொடுத்தாங்க. நான் என்ன மீனுன்னு கேட்டேன். அவங்களும் சரியாக சொல்லலை. ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் மறந்துட்டேன். நான் அந்த மீன் இதில் காட்டுவேன் பாருங்கள். அதுக்கு என்ன இந்த மீன் தாங்க. இது என்ன பேருன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவங்க க்ளீன் பண்ணி தரல, நானே தான் க்ளீன் பண்ணேன். நான் க்ளீன் பண்ணுவேன் அப்போத்துலேருந்தே, அதனால் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நடுவில் கோடு மாதிரி போட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போகும். நல்லா மொறுமொறுன்னு வறுக்க போகிறேங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு, இது மிளகாத்தூள். இது நான் வீட்டில் நானே ரெடி பண்ண மிளகாத்தூள். வேறு எந்த மசாலாவும் கிடையாது. நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் இல்லை இது. இது வெறும் தனியாவும் வரமிளகாவும் மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டும் ஈக்குவலாக ஒரே குவான்டிட்டி போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதில் எது பண்ணாலும் நல்லாயிருக்குங்க. சாம்பார், அதுக்கப்புறமா காரக்குழம்பு, எது பண்ணாலுமே, மீன் வறுவல், சிக்கன் வறுவல், எது பண்ணாலும் நல்லாயிருக்குங்க. அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்பவும் போடுற மாதிரி மசாலா நான் போட்டுக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் நான் எப்பவும் சேர்க்க மாட்டேன். இவ்வளோ தான் நான் மீனுக்கு போடுற மசாலா. இந்த மசாலாவை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் சாதம் வைக்க போகிறேன். நான் வடித்த சாதம் தான் பண்ணுவேன். அதனால் சாதம் வடிச்சிக்கிட்டேன். அப்புறம் பருப்பு, சாம்பார் இருக்குங்க. சாதமும் ரெடி ஆகிடுச்சி, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி. மீனும் அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு. அது ஊறுற நேரத்தில் இது ரெண்டுத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ மீன் வறுக்கிறத காட்டுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடாய் வச்சு. கொஞ்சம் எண்ணெய் அப்புறமா வேணும்னா அப்புறம் நான் இடையில ஊற்றிக்குவேன். காலி ஆகிடும் வறுக்க வேணும்னா நான் இடையில ஊற்றிக்குவேன். அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். என் பசங்க பொரித்து கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க. குழம்பு வச்சா நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம். ஆனால் பசங்க மீனே சாப்பிட மாட்டாங்கங்க. எல்லா மீனும் நாங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்ட் மறுநாள் வச்சு கூட சாப்பிடுவார். வறுத்து எடுத்துக்கிட்டேன். அவருக்கு மீன் குழம்பு பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சேன். அவர் வெளியில் போயிருந்தார். அதனால் இப்போ ரெடி ஆகிடுச்சி. சாம்பார், மீன் வறுவல். இன்றைக்கி நான் இதாங்க செஞ்சேன். ஓகே.